தாவேகா தலைமையிலும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது. 4 முறை போட்டி இருக்கும் என்று சொன்னேன். அதுல நண்பர் சீமான் தனித்து போட்டியிடுவார். தாவேகா தலைமையில் ஒருவேளை கூட்டணி அமைந்தால் அது என்டிஏ கூட்டணியை 3வது இடத்திற்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஏதோ பழனிசாமி அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட வருத்தத்தினால சொல்லல, யதார்த்தத்தை சொல்றேன். இப்ப நான் பேசுறது எல்லாமே யதார்த்தத்தை பேசுகிறேன். இவ்வளவு இருந்தும் 24 பாராளுமன்ற தேர்தலிலே திமுக 39 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டிலே வெற்றி பெற்றிருப்பதுதான் நமக்கெல்லாம் உறுதி கொண்டிருக்கிறது. அதை திமுகவை எதிர்க்கின்ற அத்தனை கட்சிகளும் சுய பரிசோதனை செய்து கொண்டு அது சரி செய்துதான், அதை சரி செய்வதன் மூலம்தான் வருகிற தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியும். ஏன்னா திமுக கூட்டணி பலம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தோட வலிமையாக இருக்கிறார்கள். இன்னும் என்டிஏ கூட்டணியில் இருந்த சில கட்சிகளோடு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதாகத்தான் தகவல் வருகிறது. என்டிஏ கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் பிளவுபட்டு இருக்கிறது. இன்னொன்று தாவேகா என்ற புதிய வரவு வேறு இருக்கிறது. இதையெல்லாம் என்னவென்று திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று உண்மையிலேயே நினைக்கின்ற கட்சிகள் அதையெல்லாம் உறுதியாக சரி செய்யவில்லை என்றால் திமுகவை வீழ்த்துவது மிகவும் கடினமாக இருக்கும் என்பது நான் யதார்த்தமாக சொல்கிறேன். அதுக்காக திமுகவோட கூட்டணி போறேன் அப்படி இப்படின்னு சொல்லல. நேற்று கூட உங்கள்கிட்ட சொல்ல, தாவேகா தலைமையில ஒரு பலமான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன உடனே திமுக நான் பாக்குறேன் நீங்க ஹெட்லைன்ல தாவேகா தலைமையில பலமான கூட்டணி அமைப்புலாம் சொல்லல. தாவேகா தலைமையிலும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது. 4 முறை போட்டி இருக்கும் என்று சொன்னேன். அதுல நண்பர் சீமான் தனித்து போட்டியிடுவார். தேசிய ஜனநாயக கூட்டணி, ஆளும் கட்சி திமுக கூட்டணி, அதை தாண்டி தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்ணன் செங்கோட்டையன் போன்ற மூத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த இயக்கத்திலே இணைந்து அவர் கூட்டணிக்காக பல முயற்சிகள் செய்வதை நாம் கேள்விப்படுகிறோம். தாவேகா தலைமையில் ஒருவேளை கூட்டணி அமைந்தால் அது என்டிஏ கூட்டணியை 3வது இடத்திற்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஏதோ பழனிசாமி அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட வருத்தத்தினால சொல்லல, யதார்த்தத்தை சொல்றேன். இப்ப நான் பேசுறது எல்லாமே யதார்த்தத்தை பேசுகிறேன்.